பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததா? பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததா? எல்லாம் சுமூகமா இருக்கு. சுமூகமா இருந்ததா? என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது? வாட்சி மாட்டி பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சதா சார்? அதிமுக பாஜக இடையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். அதிமுக பாஜக இடையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை மத்திய பாஜக அரசு நியமித்திருக்கிறது. பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்ட பிறகு அவர் தலைமையிலான குழு தற்போது முதல் முறையாக சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் பயணமாக சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. முறையாக இந்த தினம் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டார்கள். இந்த தினம் சென்னை லீலா பேலஸ் ஹோட்டல்ல இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அதிமுக தரப்புல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்டோர் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. அதே போல பாஜக தரப்புல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் எல் முருகன், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் எல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. இதுல அதிமுக தரப்புல எவ்வளவு தொகுதிகள் கேட்பது என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள், கடந்த முறை 20 தொகுதியில அதிமுக கூட்டணியில போட்டிட்டாங்க. இந்த முறை அதற்கும் மேல் கூடுதலான எண்ணிக்கையில தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த முதற்கட்ட இந்த பேச்சுவார்த்தையானது முடிவுற்றிருக்கிறது. பியூஷ் கோயல் அவர்கள் தொகுதி பொறுப்பாளர், சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு முதற்கட்டமாக அவருடைய முதற்கட்ட அந்த பணியை தொடங்கி இருக்கிறார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார். இது முதற்கட்டம் தான். அடுத்தடுத்த மீட்டிங்ல தான் இன்னும் அதிகமான விஷயங்கள் பேசி எந்தெந்த தொகுதிகள், எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில இடம்பெறுவது, யார் யார் எந்தெந்த சின்னத்துல போட்டியிடுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இன்னும் அடுத்தடுத்த கூட்டத்தில் பேச வேண்டியது இருக்கிறது. கடந்த முறை அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக மற்றும் பாமக இடம்பெற்றிருந்தாங்க. மற்றும் இதர சின்ன கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ், அதே போன்ற ஜெகன்மூர்த்தியார் இருக்கக்கூடிய கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாங்க. அதுல பாஜக மட்டும்தான் தாமரை சின்னத்துல போட்டியிட்டது. மற்ற சின்ன கட்சிகள் எல்லாமே அதிமுகவினுடைய சின்னமான இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய தேர்தல் அதே நிலைப்பாடு இருக்குமா, அல்லது மற்ற சின்ன கட்சிகள் எல்லாம் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார்களா, அல்லது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்களா, இப்படி பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. முதற்கட்டமாக தொகுதி பங்கீடுக்கான அந்த பேச்சுவார்த்தை இன்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இன்றைய நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல் தெரிவித்து சென்றிருக்கிறார். அடுத்த கட்ட கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை பார்ப்பதற்காக அவர் மட்டும் புறப்பட்டு சென்றிருக்கிறார். மற்ற தலைவர்கள் எல்லாம் தற்போது தொடர்ச்சியாக அவர்கள் மற்ற விஷயங்களை இங்க நட்சத்திர விடுதியில பேசி வருகிறார்கள். இன்னும் அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில தொகுதி பங்கீடு தொடர்பாகவும், அதே போல கூட்டணியில மேலும் கட்சிகள் இடம்பெறுவது குறித்த பல்வேறு விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.